அடுத்தது இந்த கிளாஸ்ல வந்து சம்மேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் சீரிஸ் அப்படிங்கிறது பார்ப்போம்ப்பா. சம் த சீரிஸ் அப் டு இன் டேர்ம்ஸ்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் சீரிஸனுடைய சம்மேஷன் என்ன மாதிரி வரும். ஏன்னா இப்போ இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் சீரிஸ் தான். tan ஆல்ஃபா, tan 2 ஆல்ஃபா, tan 2 ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஐடென்டிட்டி வந்து ஜென்ரல் ஐடென்டிட்டி, ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி வரக்கூடியது. இது வந்து இப்போதைக்கு நீங்கள் ஃபார்முலா கெஸ் அதை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாங்கிற மாதிரி tan ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னாவே காட் ஆல்ஃபா மைனஸ் 2 காட் 2 ஆல்ஃபா. சரியா, இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடென்டிட்டி. T1ங்கிறது tan ஆல்ஃபாவா இருந்ததுன்னா காட் ஆல்ஃபா மைனஸ் 2 காட் 2 ஆல்ஃபா. இதே T2 அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இது 2 வந்து tan 2 ஆல்ஃபான்னு வருதுல்ல. இந்த இடத்துல 1ங்கிறதுக்கு 2 இருக்கு, இங்க 1 ஆல்ஃபாங்கிறது 2 ஆல்ஃபான்னு வருது. அப்படிங்கும் போது இதுலயும் அதே மாதிரி இங்க 2 காட் 2 ஆல்ஃபா மைனஸ் இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கனால 2 ஸ்கொயர், இங்க ஒரு 2 இருக்கனால இது 2 ஸ்கொயர். அடுத்த ஸ்டேஜ் வரும். சரியா, அதாவது T2ன்னு வரும்போது 2 அப்படிங்கிறது சேர்ந்து வரும். ஆல்ரெடி இங்க 2 இருக்கனால இதுல வந்து 2 ஸ்கொயர் வரும். இப்போ T3ன்னு எடுத்துக்கும் போது 2ங்கிறது 2 ஸ்கொயரா மாறிடும், 2 ஸ்கொயருங்கிறது 2 கியூபா மாறிடும். இதே மாதிரி எக்ஸட்ரான்னு சொல்லி நம்ம இந்த nth டெரிவேட்டிவ் வரைக்கும் எழுதணும்னா nth டெரிவேட்டிவ்ல nth டேர்ம் வரைக்கும் எழுதணும்னா 2 பவர் n மைனஸ் 1 tan 2 பவர் n மைனஸ் 1 ஆல்ஃபா வந்து 2 பவர் n மைனஸ் 1 காட் 2 ஆல்ஃபாவும் மைனஸ் 2 பவர் n காட் 2 பவர் n ஆல்ஃபா. இங்கே 3ன்னு வந்தால் இங்கே 3ல முடியுது, அதே மாதிரி n வந்தால் nல முடியும். சரியா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வரும். எப்படிப்பா இந்த ஆன்சர் வரும்? ஆட் பண்ணும்போது இது மைனஸில் இருக்கிறது இதுவும் இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்தது இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இது மைனஸ், இது ப்ளஸ். அதே மாதிரி இப்படி ஒன்று ஒன்றா கேன்சல் ஆகி என்ன வரும்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். சரியாப்பா, அதுதான் இந்த சம். அடுத்தது சம் த சீரிஸ் அப் டு இன் டேர்ம்ஸ் சொல்லி tan தீட்டா பை 2 சீக்கன் தீட்டா, தீட்டா பை 4 சீக்கன் தீட்டா பை 2 அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க. tan தீட்டா பை 2 சீக்கன் தீட்டாவை சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2ன்னு இதுக்கு எழுதிட்டு சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். இது வந்து சைன், இது எப்படி எழுதலாம்னா தீட்டா மைனஸ் தீட்டா பை 2 அப்படி எழுதிக்கிறோம். அந்த மாதிரி இதை பிரித்து எழுதிட்டு காஸ் தீட்டா பை 2 காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து இதை சைன் ஆஃப் தீட்டா மைனஸ் தீட்டா பை 2ங்கிறது வந்து சைன் தீட்டா பை 2க்கு சமம். சரியா, சைன் தீட்டா மைனஸ் தீட்டா பை 2 வந்து சைன் தீட்டா பை 2. அதுக்கு தகுந்த மாதிரி இதை எழுதி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் கொண்டு வரும். சைன் ஏ காஸ் பி மைனஸ் என்னது காஸ் ஏ சைன் பி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இது ஒவ்வொரு டேர்மையும் டிவைடில் கொண்டு வரும்போது தனித்தனியாக கொண்டு வரும்போது காஸ் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வரும். இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா பை 2 பை காஸ் தீட்டா பை 2 வரும். இது tan தீட்டா மைனஸ் tan தீட்டா பை 2ன்னு வரும். அப்போ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் இப்படி நம்ம எழுதுறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டேர்ம்ஸும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். T1ங்கிறது tan தீட்டா மைனஸ் tan தீட்டா பை 2ன்னு எழுதுறோம். T2னா என்ன ஆகும்? இது தீட்டா பை 2 வரும், இது தீட்டா பை 4ன்னு வரும். சரியா, அடுத்தது தீட்டா பை 4 அப்புறம் தீட்டா பை 8. இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். Tnன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3ன்னு இருந்தால் இங்கே 4 வருதா? அப்போ இங்கே என்னன்னு இருந்ததுன்னா இங்கே 3ன்னு இருந்தால் இங்கே என்ன வந்திருக்குப்பா? தீட்டா பை 4 வருதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு வந்ததுன்னா n + 1 வரணும், மாறி வருது இந்த இடத்துட்ட. ஆமாம், இந்த இடம் இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வச்சு பார்க்க போகிறோம். 2 பவர் என்னன்னா இது 2 பவர் n மைனஸ் 1 அந்த மாதிரி கண்டிஷனில் இதை வச்சு பார்க்க போகிறோம். அதனால வந்து இதை 2 பவர் தீட்டா பை 2 பவர் n மைனஸ் 1 தீட்டா பை 2 பவர் n அப்படின்னு. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா Sn இஸ் ஈக்குவல் டு T1 + T2 + எக்ஸெட்ரா ஆட் பண்ணிங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் இது கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் இந்த லாஸ்ட் டேர்மும் இதுக்கு வந்துடும். சரியாப்பா, அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் த சம் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸ்னு சொல்லி tan இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு இதுக்கு ஒரு சீரிஸ், இதில் ஒன்று அந்த மாதிரி வருது. இஃப் பாசிபிள் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணாலும் இதுக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்த் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸில் வந்து ஃபர்ஸ்ட் TRங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை r + r ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து 1 ப்ளஸ் இந்த இடத்துல r வெளியில் எடுத்துட்டீங்கன்னா 1 + rன்னு வரும். சரியா, மேலே வந்து என்ன பண்ணலாம்னா 1ங்கிறதுக்கு பதிலாக +r மைனஸ் r சேர்த்துக்கிறீங்க. பிளஸ் ஆறுங்கும் போது r + 1 - r அப்படின்னு எடுத்துக்கிறீங்க.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, நான் இப்போ சொன்னேன்ல என்ன, இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா இருந்ததுல்ல, இங்கே எழுதணுமே ப்ரீவியஸ் கிளாஸ் சொன்னேன் பாருங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி இருந்தாலும் இதை தனியாக எப்படி எழுதலாம். அதன்படி இதில் என்ன பண்ணிக்கிறோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஆர் பிளஸ் ஒன்னு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆர், டி ஆருங்கிறது மட்டும். அப்போ டி ஆர் அந்த மாதிரிங்கும் போது டி ஒன்னுங்கிறத, ஒரு நிமிஷம்ப்பா, டி ஒன்னுங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், இந்த இடத்துல tan இன்வர்ஸ் ஆஃப் 2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1, சரியா. இப்போ அதே மாதிரி டி டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 3 மைனஸ் என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் 2, டி த்ரீனா tan இன்வர்ஸ் ஆஃப் 4 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு எழுதிட்டு எக்ஸெட்ரா. இது வந்து n பிளஸ் 1, இது n. இதையும் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் n பிளஸ் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மட்டும் இருக்கும். அதாவது இந்த பக்கம் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க, சரியா. அது மாதிரி இருக்கு. இப்போ இதில் இஃப் பாசிபிள் இன்ஃபினிட்டின்னு கேட்டிருக்காங்க, இன்ஃபினிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் n பிளஸ் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1ல் வந்து இந்த ஃபார்முலா படி tan இன்வர்ஸ் ஆஃப் x பிளஸ் ஒய் அப்படின்னு கொடுப்போம்ல, அது மாதிரி n பிளஸ் 1 மைனஸ் 1, இதில் வந்து என்னங்கிறது வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டு இது வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தீங்கன்னா 1 by 1 plus 2 by infinity, இது மட்டும் 0 வரும். அப்போ 1 by 1ன்னு சொன்னீங்கன்னா tan inverse of 1, tan inverse of 1ன்னு பார்த்தீங்கன்னா tan pi by 4, இது எதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா pi by 4 தான் இதோட ஆன்சர், சரியாப்பா. அதே மாதிரி தான்ப்பா இந்த சம்முமே, இதுவும் கொஞ்சம் இதே மாதிரி tan inverseல வரக்கூடிய ஒரு சம்மு தான், இதையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் இது வந்து ஃபோட்டோ பிடிச்சி போடுறேன், பேஜஸ் போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இது லாகர்த்தமில் ஒரு சம் இருக்குது, அதனால் அப்புறம் அதுவும் tan இன்வர்ஸ்லேயே இன்னும் ஒரு சம் இருக்குப்பா, அதுவும் டிஆர் அப்படின்னு டி சஃபிக்ஸ் ஆர் அப்படிங்கிறத வச்சு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை போடுற மாதிரி இருக்கும், சரியாப்பா. அதையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி சம் பாருங்கள், கொசிகன் டீட்டா ப்ளஸ் கொசிகன் 2 டீட்டா ப்ளஸ் கொசிகன் 2 ஸ்கொயர் டீட்டா இந்த மாதிரி வருது. இதுவும் வந்து நம்ம ஒரு ஐடென்டிட்டி, இதுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா கொசிகன் டீட்டா வந்து காட் டீட்டா பை 2 மைனஸ் காட் டீட்டான்னு எழுதிக்கலாம். அதன்படி இதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொசிகன் 2 தீட்டானா காட் தீட்டா மைனஸ் காட் 2 தீட்டா, கொசிகன் 2 ஸ்கொயர் தீட்டானா காட் 2 தீட்டா மைனஸ் காட் 2 ஸ்கொயர் தீட்டா, அது மாதிரி வரும். இது மாதிரி ஒன்று ஒன்றுமா நம்ம எழுதுறோம், அதாவது எக்ஸெட்ரா போட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா எழுதிட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த இதில் நீங்கள் சம்மிங் பண்ணுறீங்க, சம் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு என்ன வருது, ஆட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் காட் தீட்டா பை 2, அப்புறம் என்ன வருது மைனஸ் காட் 2 பவர் n மைனஸ் 1 தீட்டா அப்படிங்கிறது மட்டும் வரும். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, கொசிகன் டீட்டா கொசிகன் 2 டீட்டா அப்படின்னு வந்ததுன்னா இதுக்கு ஆர்த் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா கொசிகண்ட் ஆர் டீட்டா கொசிகண்ட் ஆர் பிளஸ் 1 டீட்டா, இங்கே ஒன்னுன்னா இங்கே ஒன்று கூட இருக்குல்ல, அதனால ஆர் டீட்டானுங்கும் போது ஆர் பிளஸ் 1 டீட்டா. இதில் இதை வந்து கொசிகண்ட்டுங்கும் போது 1 பை சைனுங்கிற மாதிரி எழுதிட்டு சைன் டீட்டாவை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இதில் மல்டிப்ளை பண்ணுறதை வந்து மேலே வச்சுட்டு டிவைட் பண்ணுறதை இங்கே வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுறதுல வந்து சைன் டீட்டாங்கிறத டீட்டா அந்த ப்ராக்கெட் உள்ளார சைன் ஆஃப்ல ஆர் வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுங்க. அப்போ ஆர் பிளஸ் 1 ஆஃப் டீட்டா வந்து ஒரு டேர்மாகவும் மைனஸ் ஆர் டீட்டாவும் வரும். இது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது. ஏங்கிற இடத்துல ஆர் பிளஸ் 1 டீட்டாவும் பிங்கிறதுல ஆர் டீட்டாவும் இருக்குது. அப்போ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த ஒவ்வொரு டேர்மாக தனியாக எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கம்மா. டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் டேர்ம் என்ன வரும்னா காட் ஆர் தீட்டா மைனஸ் காட், ஏன் காட்னு சொல்கிறோம், காஸ் பை சைனுன்னு வருதுல்ல, காஸ் பை சைனுன்னு வருது, சரியா. அதனால இது காஸ் ஆர் தீட்டாப்பா, இங்கே ஆர் போட மறந்துட்டேன். அதனால காட் ஆர் தீட்டா மைனஸ் காட் ஆர் பிளஸ் 1 தீட்டான்னு வரும். டி ஆருங்கிறது டி சஃபிக்ஸ் ஆர். அப்போ டி ஒன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 2 3ன்னு சொல்லி சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணும்போது 1 பை சைன் தீட்டா காமன் தான், பட் காட் 2 தீட்டாவும் காட் 2 தீட்டா இப்படி வந்து மைனஸ்ல கேன்சல் ஆகிடும் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி, சரியா. இதெல்லாம் கேன்சல் ஆகி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா காட் தீட்டா மைனஸ் காட் ஆஃப் n பிளஸ் 1 தீட்டான்னு வரும், சரியாப்பா. அடுத்து சைன் ஸ்கொயர் தீட்டா பை 3 பிளஸ் சைன் கியூப் தீட்டா பை 3 ஸ்கொயர், இந்த மாதிரி வரக்கூடிய டேர்ம்ல ஆர்த் டேர்ம் பார்த்தீங்க. இப்போ இது ஆர்த் டேர்மாக எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்ல ஆறுங்கிறது இல்லைல்ல, அதனால 3 பவர் ஆர் மைனஸ் 1 சைன் கியூப் தீட்டா பை 3 பவர் ஆர். ஏன்னா சைன் பவர்ல வந்து 3 எல்லாத்துலேயுமே இருக்கனால சைன் கியூப் அப்படியே காமன் டேர்மாக வரும்.
இப்போ sin 3xக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு 3 sin x minus 4 sin cube xன்னு. sin cube xை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா 3 sin x minus sin 3x by 4ன்னு வருதுல்ல. இந்த அதாவது இதை வச்சு தானே இதை எழுதியிருக்கோம். அப்படிங்கும் போது இது வந்து 3/4 sin x minus sin 3x by 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ sin cube xங்கிற இடத்துல 3 theta by 3ங்கிறத மட்டும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 3/4 sin theta by 3 minus 1/4 sin thetaன்னு வரும். அதே வந்து அதே sin cube theta by 3 ஸ்கொயர் இது பண்ணி அப்படியே ஒவ்வொரு டேர்மாக அந்த இதை மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு இந்த sin cube theta by 3 power n டேர்ம்ஸ் வரைக்குமே என்னங்கிறத பாருங்கம்மா. இதை ஆட் பண்ணிங்க அப்படிங்கும்போது Sn is equal to என்னன்னு வரும் 3 power n 4/4 sin theta by 3 power n. அதாவது இந்த டேர்ம்ஸ் வந்து மைனஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மைனஸ் ஆகிறதா ஆமாம், இந்த டேர்ம்ஸ் வந்து மைனஸ் ஆகிற மாதிரி வரும். அப்படி வந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த இதில் வந்து இங்கிட்டு வரக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்கும். சரியாப்பா? இப்போ அடுத்தது பாருங்கள், சம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் n ஆங்கிள்ஸ் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இதில் வந்து எஸ்ங்கிறது sin ஆல்ஃபா sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் எக்ஸெட்ரா sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா. காசுங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிறது வரும். சி ப்ளஸ் எஸ் ஐஎஸ்ன்னு சொல்லும்போது cos of alpha plus I sin alpha, அதே மாதிரி cos of alpha plus beta plus I sin alpha plus beta இது மாதிரி வரும். இது வந்து e power I alpha, இது வந்து e power I into alpha plus beta plus etc. இந்த மாதிரி alpha plus n minus 1 into beta வரும். இது வந்து GP, அதாவது geometric progression படி எழுதலாம்னா a power n minus 1 by r power n minus 1 by r minus 1ன்னு எழுதுவோம்ல இப்போ geometric progressionல. அது மாதிரியான டேர்மு இது இப்படி இருக்கனால இதை வந்து ஆர் பவர் என்னங்கும் போது இ பவர் ஐஎன் பீட்டா மைனஸ் 1 பை இ பவர் ஐ பீட்டா மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். இதில் இ பவர் ஐஎன் பீட்டா பை 2, அதாவது ரெண்டாக பிரிச்சுட்டு இதை எடுத்துக்கும் போது இதில் வந்து என்ன பண்ணிக்கிறது, வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து பையில் வரக்கூடியது இ பவர் மைனஸ் ஐஎன் பீட்டா பை 2ன்னு வரும். இதில் இ பவர் ஐ பீட்டா பை 2, பீட்டாங்கிறத பீட்டா பை 2 பீட்டா பை 2ன்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இது கேன்சல் ஆகுது. இது வந்து நம்ம இதோட பவர் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குப்பா, இந்த இடத்துல இது சைன் என் பீட்டா பை 2 அப்படிங்கிற மாதிரி வருது. இது சைன் பீட்டா பை 2 இருக்கு. பை 2iங்கிறத வந்து இதில் பை 2i வரும், அது வந்து இங்கே மல்டிப்ளைல வரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ சி பிளஸ் ஐஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் ஐ டீட்டாக்கு காஸ் ஆஃப் தீட்டாங்கிறது இது பிளஸ் ஐ சைன் ஆஃப் இது இன்ட்டு சைன் என் பீட்டா பை 2 பை சைன் பீட்டா பை 2. இதில் ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஈக்குவேட் பண்ணுறீங்க, அதுதான் சி அண்ட் எஸ்ங்கிறது. ரியல் பார்ட்டுங்கிறது சி, இமேஜினரி பார்ட்டுங்கிறது எஸ். இப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. காஸ் ஸ்கொயரு எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. காஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது 1/2 1 ப்ளஸ் காஸ் 2xன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா எக்ஸுங்கிற இடத்துல 2x ப்ளஸ் 2yன்னு எழுதிக்கிறோம். எஸ் என்ன வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான். 1/2 1 plus cos 2x, அப்புறம் இந்த டேர்ம் பிளஸ் எக்ஸெட்ரா the last term nth term 1/2 1 plus cos of 2x plus 2 into n minus 1 into y அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இதில் எல்லாமே 1ங்கிறது பார்த்தீங்கன்னா n/2 டேர்ம்ஸ் 1/2 into 1 n டைம்ஸ் இருக்கிறதுனால n/2 plus 1/2 இப்போ n/2 ப்ளஸ் 1/2 எடுத்துட்டு இந்த 1ங்கிறதுக்கு எல்லாமே சேர்த்து n/2ன்னு வந்துடும். ப்ளஸ் இந்த cos 2x ப்ளஸ் 2y எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு 1/2 இன்ட்டு இதை தனியாக எழுதிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்குப்பா, அந்த ரியல் பார்ட்டினுடையதாக இருக்கா? ரியல் பார்ட்டினுடையதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேர்ம் இன்ட்டு இங்கே எப்படி சைன் என் பீட்டா பை 2 வருதா, அந்த இடத்துல பீட்டாங்கிற இடத்துல ஒய் இருக்கனால சைன் ny பை சைன் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மெட்டுக்கு வருது. சரியா? அதே மாதிரி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் 3 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் 5 ஆல்ஃபான்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து என்ன பண்ணலாம், சைனில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு 2 ஆல்ஃபா பை 2ன்னு சைனில் வரக்கூடியதுக்கு என்னவோ இங்கே சைனில் வந்து பார்த்தீங்களா இமேஜினரி இது ஆல்ஃபா என்ன பீட்டா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஃபார்முலாவில் அப்படியே நீங்கள் போட வேண்டியதான். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் சம் டு இன்ஃபினிட்டி த டேர்ம்ஸ்னு சொல்லி சி சைன் ஆல்ஃபா பிளஸ் சி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் சைன் 2 ஆல்ஃபா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்ங்கிறது சைன் சீரிஸ், சிங்கிறது கொசைன் சீரிஸ் காஸ் சீரிஸ்னு வரும். எஸ்ங்கிறதுக்கு இப்படி சைனில் எழுதியிருக்கோம், சிங்கிறது காஸ்ல எழுதியிருக்கோம். சி பிளஸ் ஐஎஸ்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுறது தான்.
அப்படி பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ஐஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 2 ஆல்ஃபா ப்ளஸ் சி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 2 ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ 1 ப்ளஸ் சி இன்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்னா இது எப்படி சி இன்ட்டு இ பவர் ஐ ஆல்ஃபான்னு எழுதுறோம்ல அது மாதிரி இ பவர் ஐ ஆல்ஃபா, இது சி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இ பவர் 2 ஐ ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. இது வந்து இ பவர் எக்ஸ் ஃபார்முலால இருக்கு, இ பவர் சி இ பவர் ஐ ஆல்ஃபா. அப்போ இ பவர் சி இந்த இ பவர் ஐ ஆல்ஃபாக்காக காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அப்போ இ பவர் சி காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் சி ஐ சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். இ பவர் சி காஸ் ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். இந்த இடம் வந்து திரும்ப நம்ம இ பவர் ஐ டீட்டா வச்சு காஸ் சி சைன் ஆல்ஃபா, காஸ் ஆஃப் சி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் சி சைன் ஆல்ஃபா. இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இமேஜினரி பார்ட்டு ரியல் பார்ட்டு தெரிஞ்சிடும். சரியா, ரியல் பார்ட்டி தான் இமேஜினரி பார்ட்டி தான். அதே மாதிரி இப்போ போட்ட சம்மரியே இன்னும் ஒன்று இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கிரிகரி சீரிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் ஐ டீட்டாவில் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா வருதுல்ல, அதில் காஸ் டீட்டா வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் ஐ டான் டீட்டான்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இது காஸ் டீட்டாவை வெளியில் எடுத்துக்கும் போது இங்கே வரும்போது 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இது என்ன பண்ணலாம், 1 ப்ளஸ் ஐ டான் டீட்டா அப்படின்ட்டு வரும். சரியா, அப்போ 1 ப்ளஸ் ஐ டான் டீட்டான்னு சொல்லும் போது இதில் லாக் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுறீங்க. லாக் இ பவர் ஐ டீட்டா, இப்போ லாக் இ கேன்சல் ஆகிடும். அப்போ ஐ டீட்டா ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் டீட்டா, லாக் உள்ள அப்ளை பண்ணும்போது லாக் காஸ் டீட்டா ப்ளஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ டான் டீட்டான்னு வரும். லாக் காஸ் டீட்டா அப்படியே இருக்கும். இந்த லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ டான் டீட்டா வந்து லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே நீங்கள் இந்த ஃபார்முலா மடக்கியில் பார்த்துருப்பீங்க, அதான் லாகர்த்தமில். அல்லது இந்த ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸினுடைய ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸெட்ரா. இந்த ஃபார்முலா வந்து அதில் இது பண்ணி போடுறீங்க. ஐ இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல டான் டீட்டாவும், அதுக்கப்புறம் ஆமாம் ஐ இன்ட்டு டான் டீட்டா, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்னா ஐ ஸ்கொயர் டான் ஸ்கொயர் டீட்டா, அது மாதிரி எழுதிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது லாக் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ டான் டீட்டா, ஐ ஸ்கொயருங்கும் போது மைனஸ் வரும், இல்லை ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் 1/2 டான் ஸ்கொயரு மைனஸ் I/3 tan கியூப். இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் ஆனது -π/4 +π/4 வரைக்கும் தான் இது இதாகும். அதாவது டீட்டா லைஸ் பிட்வீன் -π/4லேருந்து +π/4 தான். இப்போ இந்த ஏங்கிற பார்ட்டில் நம்ம இமேஜினரி பார்ட்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது டீட்டா ஈக்குவல் டு tan டீட்டா மைனஸ் tan கியூப் டீட்டா பை 3 ப்ளஸ் tan பவர் 5 இது வராது பை 3 ப்ளஸ் tan பவர் 5 டீட்டா பை 5. இதுதான் கிரிகரி சீரீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த tan டீட்டாக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துட்ட எக்ஸ்ன்னு tan டீட்டா போட்டிங்கன்னா டீட்டாவோடது என்ன பவரும், ஏன்னா இங்கே வந்து டீட்டா இருக்குல்ல, அதனால டீட்டாவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும். டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5/5 அப்படிங்கிற மாதிரி வரும். இது இப்போ இதை பார்த்தீங்கன்னா -π/4 tan தீட்டாவில் வச்சு போட்டோமா, இப்போ எக்ஸா இது மாறினோடனே இந்த லிமிட்ஸ் ஆனது டீட்டாவோட வேல்யூ வந்து -1லேருந்து இது டீட்டாவோட வேல்யூ இல்லை எக்ஸனுடைய வேல்யூ நான் மாற்றி எழுதிருக்கேன். இது எக்ஸ் வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் என்னன்னு சொல்லலாம் -1 to +1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னா என்னன்னு வரும் உங்களுக்கு π/4. π/4 ஈக்குவல் டு 1 - 1/3 + 1/5 அந்த மாதிரி வரும்பா. சரியா, இதெல்லாம் என்னன்னு இந்த கிரிகரி சீரீஸில் வரக்கூடிய ஃபார்முலா. இப்போ இது பாருங்க 1/2 - 1/3 × 1/2 கியூப் இது மாதிரி வரது வந்து இதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வருதாங்கிறத பார்க்கணும். அல்லது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 1/2ன்னு போட்டிங்கன்னா இது இந்த சீரீஸ் வந்துடும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இருக்குல்லப்பா, அதில் இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு 1/2ன்னு போட்டிங்கன்னா இது வந்துடும். அடுத்தது இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது பைங்கிற வேல்யூ கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 × √3ங்கிறதுல √3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறது 3ஆக மாறிடும். √3 × √3 டிவைட் பண்ணக்கூடியதை உள்ளே கொண்டு போயிடுங்க. உள்ளே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எக்ஸுங்கிற இடத்துல 1/√3 இருக்குது. பாருங்கள், இதில் எக்ஸுங்கிறது 1/√3 மைனஸ் 1/3² எக்ஸு கியூபுங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது 1/√3. ஆமாம் 1/√3 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த வேல்யூ வரும், அதாவது பைங்கிற ஒரு வேல்யூ வரும். இது என்னங்கிறது உங்களுக்கு நான் கிளியராக இதில் போட்டு விட்றேன், பேஜ் இதில் போட்டு விட்றேன்.
சரி, இது சம் டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ்னு ஏற்கனவே பார்த்த சம் மாதிரி தான்ப்பா. இதுவும் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த பை பை 12ன்னு வரதை பாருங்கள். 1 - 1/3 3 பவர் 1/2 3 பவர் 3/2 3 பவர் 5/2 வருதுல்ல. இதில் 1ங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு 1 ஓகே, 1/3ங்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1/3 + 1/5 அப்படி வரும். செகண்ட் டேர்மெல்லாம் மைனஸில் தனியாக கொண்டு போயிடுங்க. 1/3 பவர் 1/2 -1/3 × 1/3 பவர் 3/2 + 1/5 × 3 பவர் 5/2 அப்படி வருதுல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது tan inverse of 1. ஏன்னா எக்ஸுங்கிற இடத்துல உங்களுக்கு 1 இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/√3 அப்படிங்கிறது இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது √3, இது வந்து √3 ஸ்கொயர், இது √3 ஸ்கொயர் இல்லைப்பா, இது வந்து √3 கியூப். சரியா, எக்ஸுங்கிற இடத்துல 1/√3 இருக்கு. அதை வச்சு இது tan inverse of 1/√3 கொடுத்துட்றோம். இது வந்து π/4. 1ங்கிறது வந்து tan θ எதில் வரும்னா π/4ல். 1/√3ங்கிறது 30 டிகிரியில் வரும், அதாவது π/6ல் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா π/12ங்கிற வேல்யூ வந்துடும். சரியாப்பா, எல்லா சம்ஸும் போட்டு பாருங்கப்பா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. சரியா, தேங்க்யூ. இதோட உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் எல்லாம் முடிஞ்சிருதுப்பா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அல்லது ஹோம்ஒர்க் சம்ஸ் ஏதாவது போடுறது இருந்தாலும் பெண்டிங் இருந்தாலும் கேளுங்க. ஏதாவது ஆன்சர்ஸ் எதுவும் வரலனாலுமே கேளுங்க. சரியாப்பா, சரி, தேங்க்யூ.